ஒரு ரியல் லைஃப் எந்திரன் சிட்டி ரோபோவை நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ நான் சொல்ல போற விஷயம் நிஜமாவே நடந்திருக்கு. ஒரு ரோபோ கத்திய வச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போடுது. குப்பரை விழுந்தாலும் அடுத்த செகண்ட் தானாவே எழுந்து நிக்குது. இதெல்லாம் ஏதோ ஹாலிவுட் படத்துல வர்ற கிராபிக்ஸ் இல்லைங்க. சீனா நிஜமாவே இதையெல்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க. இது நம்ம வேலைக்கு ஆபத்தா இல்ல மனித குலத்தோட அடுத்த கட்டமா? இத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஹலோ டியர் நட்பு கேங். உலகத்துல நடக்கக்கூடிய டெக்னாலஜி மாற்றங்கள்ல இருந்து வினோதமான விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. சரி, மேட்ருக்கு வருவோம். இப்போ ரோபோட்டிக்ஸ் உலகத்துல சைனா பண்ணிட்டு இருக்கிற காரியம் மத்த எல்லா நாடுகளையும் ஷாக் ஆக்கி இருக்கு. இத பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் ரோபோட்டரா L7 அப்படிங்கிற ரோபோ. இது வெறும் பொம்மை மாதிரி இல்லாம ஒரு மனுஷன் உயரத்துக்கு, அதாவது 5.6 அடி உயரத்துல இருக்கு. இது ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வாட் டான்ஸ், அதாவது கத்தி வச்சு ஆடுற நடனத்தை ஆடுது. இதுல என்ன பெரிய விஷயம்னு நீங்க கேட்கலாம். ஒரு கத்திய சுழத்தும் போது அந்த ரோபோவோட பேலன்ஸ், வேகம், அப்புறம் அந்த கத்தி தன் மேலேயே படாம இருக்கணுங்கிற அந்த ஒரு புத்திசாலித்தனம், அதுதான் இங்க மேட்டர். இதுக்குள்ள இருக்கிற 55 ஜாயின்ஸ் மூலமா இது மனுஷங்களை விட ரொம்பவும் பிளெக்சிபிளா மூவ் ஆகுது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் செஞ்ச ஒரு சம்பவம். ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நூற்றுக்கணக்கான ரோபோக்கள் ஒன்னா சேர்ந்து குங்ஃபூ பண்ணுது. அதுவும் சாதாரணமா இல்ல. ஒரு ரோபோ குதிச்சு 3 மீட்டர் உயரத்துக்கு காத்துல பறந்து ஃபிளிப் அடிக்குது. ஒருவேளை அது கீழே விழுந்தாலும் ஐயோ விழுந்துட்டோமேன்னு நிக்காம உடனே ஒரு ஸ்பின் போட்டு டக்குன்னு எழுந்து நின்னுடுது. இதெல்லாம் பாக்கும்போது உண்மையிலேயே பயமா இருக்குங்க. ஆனா எனக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் கஷ்டமா இருக்குங்க. இந்த ரோபோக்கள் இப்போ டான்ஸ் ஆடுது, குங்ஃபூ பண்ணுது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். ஆனா இதோட உண்மையான டார்கெட் என்ன தெரியுமா? ஃபேக்டரி வேலைகள். ஈலான் மஸ்க் கூட சொல்லிருக்காரு, டெஸ்லாவுக்கு பெரிய போட்டியா இந்த சைனீஸ் கம்பெனிகள் தான் இருக்கும்னு. ஆனா மனுஷங்க செய்யற வேலையை இந்த ரோபோக்கள் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டா சாதாரண மக்களோட நிலைமை என்ன ஆகும்? மனுஷனை மனுஷனா பாருங்கன்னு நாம சொல்றோம், ஆனா ஃபியூச்சர்ல மனுஷனை ரோபோவா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்களோன்னு தோணுது. உங்களுக்கு எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ பண்ற அந்த அட்டகாசங்கள் ஞாபகம் இருக்கும்ல? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. இங்கிலாந்துல ஒரு கம்பெனி வெறும் 3 மாசத்துல ஒரு ரோபோவை நடக்க வச்சிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நடக்க சொல்லி கொடுக்க வருஷ கணக்குல ஆகும். ஆனா இவங்க சிமுலேஷன் மூலமா ஒரு நாள்லயே ரோபோக்கு புது புது வித்தைகளை சொல்லி கொடுத்துடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரோபோக்கள் வர்றது நம்ம வாழ்க்கையை ஈஸி ஆக்குமா இல்ல நம்ம வேலைகளுக்கு வேட்டி வைக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். சோ ஓவராலா பாக்கும்போது டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. நாம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். Until then, love you all. Take care. Bye.